அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் சிக்கன் ஒயிட் குருமா பண்ண போகிறேன். ஸோ அதோட ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒயிட் குருமா பண்ண போகிறேன்னு பசங்கக்கிட்ட சொல்லுவோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒயிட் அப்படின்ற பேரை கேட்டோன்னே அவங்கக்கிட்ட சொல்லாமல் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இப்போ வரைக்கும் செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பிடிச்சி போச்சு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பயுமே ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க ஒயிட் குருமா அப்படின்னா என்னடா வெள்ளையாக இருக்கும், அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கசகசா வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து சிக்கன் ஒயிட் குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயிட் சிக்கன் குருமாவுக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் செய்கிறேன். ஸோ அதோட அளவு தான் இது. 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா. வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஒயிட் குருமா பண்ணுறோம். ஸோ அதனால் கலர் மாறிடக்கூடாது. பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே சொன்ன மாதிரி நான் சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போடாமலும் செய்யலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் போட போகிறதுல கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கப் அளவு தயிர், ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஏன் ஒயிட்டாக இருக்குன்னா, நம்ம மசாலா அரைச்சோம்ல, ஸோ அப்போ மிக்ஸி ஜாரில் நான் வந்து இந்த தண்ணி வந்து அந்த மசாலாவில் போட்டு எடுத்தேன். ஸோ அதனால வெள்ளையாக இருக்குது. ஸோ இதே தண்ணியை நம்ம இதை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் பாதி தண்ணி வச்சுருக்கேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் குருமாவோட கலர் வந்திருக்கு. இன்னும் மசாலாலாம் நம்ம ஊற்றினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். 6 to 7 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து இது 70% குக் ஆகிடும். மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 70% வந்து குக் ஆகிருக்கும். வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி இலை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து சிக்கன் ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி காரசாரமான பிரியாணி, நெய்சோறு இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.